ரைட். ஓட்டோ கியர் என்ன? ஓ உள்ளுக்கு ஒருக்கா பார்க்கலாமா? சைடில் இருக்கு இங்கே. ரைட். இங்கே பாருங்களேன். இதே ஒருக்கா காட்டுங்க. உள்ள நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. நானும் இப்போ தான் பார்க்குறேன். வேறு யாக்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம் வேறு இடத்துல. ஏசியோட தரமாக இருக்குது. எனக்கு அந்த இதுக்குள்ளே நிற்கிற வெஹிக்கிள்கள் நிறைய வெஹிக்கிள் இருக்குது. ஆனால் இது நாங்கள் பார்க்காத வெஹிக்கிளாக வந்து இருந்தது. அன்பு உறவுகள் அனைவருக்குமே அழகான வணக்கத்தை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். தாடி எப்படி இருக்குது, கொஞ்சம் இன்றைக்கு சலூனுக்கு போய் வந்தனான் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சுன்னாக சிக்னல் சந்தி. சுன்னாக சிக்னல் சந்தியில் வந்து கேகேஎஸ் நேர போவமாக இருந்தால், கேகேஎஸ் ரோட்டை நோக்கி நேர போவமாக இருந்தால் அந்த இடையில தான் அமைஞ்சிருக்குது நான் சொல்ல வர்ற இடம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அண்மையில் வந்து 3 ஃபோன் வந்து வழங்க போவதாக வந்து சொன்னேன். திடீரென்று வந்து உங்களை இப்போ கிளிநொச்சியில் உள்ள மக்களையும் கிளிநொச்சி மாவட்டத்துக்குள்ளே நான் கொடுப்பேன் ஒரு 3 ஃபோன். திடீரென்று வந்து கேட்போம், நீங்கள் டிஆர்ஆ மோட்டர்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள, நீங்கள் ஃபாலோ பண்ணி இருந்தால் உங்களுக்கு வந்து பரிசாக ஃபோன் வந்து அந்த இடத்துல வழங்கப்படும். டிக்டாக் பக்கமும் ஃபேஸ்புக் பக்கத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும் டிஆர்ஆ மோட்டர்ஸில். டிஆர்ஆ மோட்டர்ஸில் ஸ்பெஷல் என்ன அப்படின்றதையும் அவைய மெயினான நிறுவனத்தை வந்து பார்க்க போகிறோம். இங்கே ஒன்று இருக்குது, அதே மாதிரி பரந்தஞ்சண்டியில் ஒன்று அமைஞ்சிருக்குது. இந்த கேகேஎஸ் போகிற வீதியில் சிக்னலை கடந்து நாங்கள் கேகேஎஸ் போகிறோம்னா கடவைப்புல வீதின்னு சொல்லி இருக்குது. நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டாலும் ஈஸியாக வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். டிஆர்ஆ மோட்டர்ஸை நீங்கள் அணுகைக்குள்ள வெளிநாட்டில் இருந்து ஒரு வெஹிக்கிள், இந்த மாடல் வெஹிக்கிள் தான் பார்க்கணும். ஆனால் நான் நேரடியாக அங்கே இருந்து இறக்கணும்னு சொன்னால் அந்த வேலையை அற்புதமாக செய்து தர்றதுல எங்களோட டிஆர்ஆ மோட்டர்ஸ் தான் முதலிடத்தில் வந்து இருக்கணும். இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் முதலிடத்தில் இருக்கணும். இப்போ அந்த உள்ளுக்கு போய் அவர் டிஆர்ஆ மோட்டர்ஸில் என்னென்ன இப்போ இருக்குது, என்னென்ன சேவைகளை வந்து வழங்கி கொண்டிருக்கணும். தனி வெஹிக்கிள், புது வெஹிக்கிள் மட்டுமான்னு கேட்டால் இல்லை, செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்லேருந்து எல்லா வெஹிக்கிளையுமே வந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த 15 நாள் இருக்குது. இப்போ மே 10ஆம் தேதி நினைக்கிறேன், மே 10ஆம் தேதி ஒரு குழுக்கள் ஒன்று செய்யணும். இங்கே நீங்கள் வாகனங்கள் பெற்ற ஆக்களுக்கு வந்து 3 மோட்டார் பைக் வந்து பெருசாக வந்து வழங்கப்படுது. வாங்க நாங்கள் டிஆர்ஆ மோட்டர்ஸுக்குள்ளே போவோம். டிஆர்ஆ மோட்டர்ஸ் எப்படி போகிறதுன்றதை தான் வந்து பார்த்துறாங்க. போய் அவர்கிட்ட வந்து என்னென்ன வெஹிக்கிள், மாடல் வெஹிக்கிள் எல்லாம் நிற்கிது. கடவைப்புல வீதி, இந்த வீதியால் வந்து உள்ளுக்கு வந்துட்டா இங்கே நிறைய வெஹிக்கிள்ஸ் நீண்ட காலமாக தங்களுடைய சேவையை வந்து வழங்கி கொண்டிருக்கணும். வெளிநாடுகளில் இருந்து வாகனங்களை இறக்குமதி செய்கிறதுலேருந்து செகண்ட் ஹேண்ட் வாகனங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள நினைக்கிறீங்க. அதே மாதிரி மாடல் என்ன வாகன சம்பந்தமாக எந்த வாகனம் என்றாலும் இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்படி மாடலாக இங்கே ஹை லெவல் வாகனம் எடுக்கிறனாலும் சரி, லோவாக எடுக்கிறனாலும் சரி, நீங்கள் இங்கே தான் வந்து வரணும். அவர்களோட ஒரு பிரம்மாண்டமான பெரிய ஒரு இடம் தான் இந்த இடம். இதே மாதிரி பரந்தஞ்சண்டியிலையும் அவர்களுக்கண்டு ஒரு இடம் வந்து இருக்குது. டிஆர்ஆ மோட்டர்ஸ் இங்கே கூடுதலான வெஹிக்கிள் சேல் செய்தது எதுன்னு கேட்டால் அது டிஆர்ஆ மோட்டர்ஸ் தான். யாராலையும் மறக்கலாது. எங்களோட கரண், உரிமையாளர் கரண் அவர்களை வந்து சந்திச்சிருக்கிறேன். ஒரு தங்கமான மனிதர். தனிப்பட்ட ரீதியாக அவரோட வந்து பழங்கினதில் இப்போ அடுத்தவர்கள் வளர்றதுல சில பேர் வந்து ஆசை வைக்க மாட்டோம். அப்படியாது இதை சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பினா சில விஷயங்கள் வெளியில் போகிறது, வெளிநாடு சம்பந்தமாக சில விஷயங்களை நீ செய்கிறேன்னா, தம்பி இது செய்தேன்னா இப்படி வரலாம், உனக்கு அதுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்லி அப்படி தூக்கி விடுற மனநிலை, அந்த மனநிலை இருந்தால் தான் அவர்களும் அடுத்த லெவலுக்கு வரலாம். அந்த ரீதியில் அண்ணாவுக்கு வந்து நான் கணவரோட பழகி இருக்கிறேன். அடுத்தவனையும் நானும் வளரணும், அடுத்தவனும் வளரணும் அப்படின்றதுல ஒரு தெளிவாக இருக்கிற மனிதர். என்னென்ன மாடல் வேணுமோ எல்லாமே இருக்குது. அதாவது பிராண்ட் நியூவில் வந்து நீங்கள் புதுசாக ஒன்று இறக்க போகிறீங்க. நான் முதல் சொன்ன விஷயம்தான், வெளிநாட்டில் இருந்து கொண்டு வர போகிறீங்க, எனக்கு இன்ன ரகத்தில் இறக்கி எடுக்கணும் இப்படித்தான் என்று சொன்னால் உங்களுக்கு இவ்வளவு காலத்தில் இவ்வளவு நாளில் இதை செய்தருவன் அப்படின்ற அளவுக்கு சொல்லுவார். இவற்றை தொலைபேசி இலக்கம், இவற்றை தொடர்பு இலக்கம் வந்து அங்கே பின்னுக்கு இருக்குது, காட்டுறேன். ஆனால் உண்மையிலேயே வேண்ட ஆக்கள், நீங்கள் இதை பெற நினைக்கிறீங்க, இல்லை இந்த ஒரு சேவையை பெற நினைக்கிறீங்கன்னு சொன்னால் வாய்ஸ் மெசேஜ், குரல் பதிவு வந்து அனுப்புங்க. அவருக்கு வந்து கோல்கள் அடித்து ரெஸ்பான்ஸ் இருக்காத பிறகு அதால் நீங்களும் கோவப்படக்கூடாது. எனக்கு இன்னது இது சார்ந்து நான் கதைக்க விரும்புகிறேன், எனக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லி குரல் பதிவு அனுப்பிட்டீங்கன்னா இங்கே ஆஃபீஸில் உள்ள ஆக்கள் அதை பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணி அதுக்கு மேலே அண்ணாட தொடர்பை வந்து தருவினேன். நீங்கள் உண்மையிலேயே அடுத்த ஒரு இதுக்கு இருக்கிறீங்கன்னா என்ன எல்லாருக்குமே விளக்கம் சொல்லிக்க, இது என்ன விழா, அது என்ன விழா, அது என்ன இது என்னன்றதை வந்து சொல்லிக்க ஒரு 2 பேர் 2 பிரச்சனை இல்லை, அது நிறைய பேரை இது செய்ய வேண்டி வரும். வணக்கம் அண்ணா, நான் இந்த மாதிரி இது வந்து பார்த்ததில்லை, இது வரைக்குமே பார்த்ததில்லை. அப்போ இது கொஞ்சம் இங்கே வித்தியாசமாக இருக்குது. நான் நினைக்கிறேன் இங்கே மட்டும் ஜாழ்ப்பாணத்துக்குள்ள உங்கள்கிட்ட தான் நிற்கிறேன். ஒரே ஒரு பீஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஒரு பீஸ் நீங்கள் ஒயிட் கலர், இது பிளாக் கலர். இது ஆல்ரெடி 2025 3 மந்த் பாஸ் ஆகினால ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறோம் கம்பெனியில். ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம். ஆனால் உங்களுக்கு நீங்களாம் 700 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 700 கிலோமீட்டர். இந்த முன் பக்கத்தை பார்க்க ஒரு பிரீமியமான லுக்.
ஒரு ரிச் லுக்கு வந்து கொடுக்குது. பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிஸ்னஸ் சார்ந்த தொழில்கள் சார்ந்த ஒரு வேலை திட்டத்தில் ஈடுபடுறவங்க ஒரு ரிச்சாகவும் இருக்கணும், அதே மாதிரி அடுத்த ஒரு நிலையில் இருக்கணும்னா இந்த வெஹிக்கிள் வந்து நல்லா இருக்குது. ரெண்டு தேவைக்கும். டீசல் அண்ட் ஏசி. உங்களுக்கு ஏசியோட சேர்த்து 17-18 கிலோமீட்டர் வேலை செய்யும். 1 லிட்டருக்கு 1 லிட்டருக்கு லோடோட சேர்த்து. இப்போ இது என்ன ஃபுல் 140. ஆனால் அதுக்கு டொயோட்டாடா என்ன அந்த லுக்கை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லுக்லேயே தெரியுது அதுக்கான அந்த கெப்பாசிட்டி. இப்போ நார்மல் வெஹிக்கிள் இருக்குது. ரைட், ஓட்டோ கியர் என்ன உள்ளுக்கு ஒருக்கா பார்க்கலாமா? சைடில் இருக்கு இங்கே. ரைட், இங்கே பாருங்களேன். இதே ஒருக்கா காட்டுங்க. நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. நானும் இப்போ தான் பார்க்குறேன். வேறு யாக்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம் வேறு இடத்துல. ஏசியோட தரமாக இருக்குது. எனக்கு அந்த இதுக்குள்ள நிற்கிற வெஹிக்கிள்கள் நிறைய வெஹிக்கிள் இருக்குது. ஆனால் இது நாங்கள் பார்க்காத வெஹிக்கிளாக வந்து இருந்தது. இப்படி என்ன மாடல், இது வேணும் அது வேணும் இல்லை, இங்கത്തെ வெஹிக்கிளில் வந்து செகண்ட் ஹேண்ட் வேணும் இங்கே இல்லை. பரந்தஞ்சந்தியிலையும் இவர்களுக்கு ஒரு இது ஒன்று இருக்கு. என்ன பரந்தஞ்சந்தியில் இருக்குது. அதே மாதிரி இங்கே சொல்லுங்கண்ணா, உங்களோட சேவை என்னென்ன சேவைகள் எப்படி வழங்கி கொண்டிருக்கிறீங்க? உங்களை தொடர்பு கொள்றேன்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் இருக்கிறோம் வெஹிக்கிளை வந்து பெற்றுக்கொள்ளணும். தங்களுக்கு மாடலாக இன்னும் வெளியில இருந்தும் இறக்குறதுக்கு சில பேருக்கு வெளியில் உள்ள அகலிப்பு தான். வாகனம் ஒன்று சொன்னால் வாகனத்தில் 2-3 வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நம்மளோட ஒரு வெசல் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு வெசலில் வந்து ப்ரீமியம் இருக்குது, சட் ப்ளே இருக்குது, ஆர்எஸ் இருக்குது. நார்மலாக கஸ்டமருக்கு தெரியும். நான் இப்போ வெசல் ஒன்று வாங்க போகிறேன்னு சொன்னால் இந்த ஆர்எஸ் தான் எனக்கு வேணும். ஓகே, வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்எஸ் எனக்கு ஒரு ஆர்எஸ் வந்து இல்லை என்ன ஆண்டு எத்தனை கிலோமீட்டர் இதில் வேணும்னு சொல்லி உங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் தந்தானா அந்த வாகனத்தை சரியாக கொடுப்பேன். நியாயமான விலையில் அதுதான் இவர்கிட்ட வந்து இப்போ உண்மையிலேயே ஞாபகப்பட்டுரும் சொல்லக்கூடாது. பெரிய அளவிலான சேல் இங்கே வந்து இதுவரைக்கும் ரெக்கார்ட் வைக்கிற அளவுக்கு சேல் வந்து செய்திருக்கிறார். ஒரு மாதத்தில் இது எவ்வளோ பைக்கை வித்தன்னு சொன்னீங்க? 180 பைக், எலக்ட்ரிக் பைக் வந்து 24 டேஸில் 180 பைக் சேல் பண்ணியிருக்கிறீங்க. ரெண்டா பாருங்க, அது வந்து சும்மா தொழில் செய்ய முடியாது. நியாயமாகவும் நம்பிக்கையாகவும் செய்தால் தான் அடுத்த கஸ்டமர்ன்றது வந்து இருப்பினம். அதே மாதிரி பரிசு 5ஆம் மாதம் 10ஆம் தேதி 5ஆம் மாதம் 10ஆம் தேதி 5ஆம் மாதம் 10ஆம் தேதி 3 எலக்ட்ரிக் பைக்ஸ் வந்து குடிக்கணும். அங்கே வந்து பாருங்கள், அங்கே எலக்ட்ரிக் ஆட்டோ வந்து இருக்குது. அதே மாதிரி குறிப்பிட்ட பைக் ஐட்டம் இதெல்லாமே வந்து இவர் இங்கே நாட்டுக்கு நேரடியாக வந்து கொண்டு வர்றது. என்ன வேற ஒரு ஆளால் வந்து அதை திரும்ப இவர் வேண்டி அதை சேல் பண்ணுற அப்படி என்று இல்லை. ஒவ்வொரு வெஹிக்கிளுமே கை மாறி இங்கே வந்து நிறைய வெஹிக்கிள் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் நிறைய பேர்ட்ட கைக்கு வந்து மாறி இறக்குமதி செய்து கைக்கு மாறி அவங்க எல்லாருமே ஒரு கமிஷன் வச்சு அது ஒரு வேற விலையில வந்து நிற்கும். அப்போ இவரை நீங்கள் தொடர்பு கொள்ளைக்கு மோட்டர் சைக்கிள் எடுத்துக்கொண்டீங்களா இருந்தானே இப்போ உண்மையிலேயே அவுட் ஆஃப் ஸ்டாக். போன 1ஆம் தேதியிலேருந்து இது வேணாலும் நான் மோட்டர் சைக்கிள் விற்கல இருந்தால் எல்லாம் போன மாதம் விற்றுட்டு இப்போ சாமான் வந்து இன்றைக்கு ஒரு லோரி வருது 20 பீஸ். நாளைக்கு நான் அடையினு வேறு வெளிக்கிடும். ஆனால் எங்கள்கிட்ட 283 ஸ்டார்டிங் விலையிலேருந்து 533 தான் மேக்ஸிமம் ப்ரைஸ். அங்கே மோட்டர் சைக்கிள் இந்த அமௌண்ட்டுக்கு உள்ளே 12 வெரைட்டி வச்சுருக்கோம். 12 டைப் ஆஃப் மோட்டர் சைக்கிள் வச்சுருக்கோம். எல்லாம் ஒவ்வொரு விலை 2 இயர்ஸ் வாரண்டி அண்ட் 20 சர்வீஸ் அண்ட் புரியாக கணக்கு கொடுத்துருக்கோம். மாதிரி போன மாதம் ஃபுல்லாக டிவி ஃபோன் வந்து கணக்கு ஆஃபர் கொடுத்து கொண்டு ஆஃபர். நீங்கள் இப்போ நானும் வந்து சோஷியல் மீடியா சைட்டுகள்லையும் வந்து பார்க்குறேன். இப்போ நான் மட்டும் ஆண்டு கேட்டால் இல்லை வேறு பக்கங்களாலையும் இந்த ஃபோன் வந்து கொடுத்து கொண்டிருக்கிற திடீரென்று ஒரு நபர் வந்து உங்கள்கிட்ட வந்து வெளியே வந்து கேட்பார், நீங்கள் டிஆர்ஆர் மோட்டர்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்களான்னா ஃபேஸ்புக் டிக்டாக் பக்கம் இந்த பக்கத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தால் உடனே உங்களுக்கு கிஃப்ட் ஒரு தொகை ஃபோனாக இறக்கி கிஃப்டாக வந்து வழங்கியிருந்தார். அது இந்த சேவை இதோட நின்றுமான்னு கேட்டால் இல்லை, அவர் தொடர்ச்சியாக தன் ரன்னிங்கள் இருக்கும் வரைக்கும் தன்னுடைய இந்த தொழில் செய்து கொண்டு இருக்கும் வரைக்கும் அதை வந்து அதில் வர்ற லாபத்தில் ஒரு பகுதியை டிஆர்ஆர் மோட்டர்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணி எப்போயும் வச்சுருங்க. எப்போ வேணுமென்றாலும் நான் எதுவும் கொடுக்குறோம். இன்றைக்கு ஃபோன் கொடுக்குறோம், நாளைக்கு மோட்டர் சைக்கிளும் கொடுப்போம். அது வந்து எப்பவும் நடக்கலாம். ஒரு யூடியூபர் தான் உங்களை வந்து கேட்பாரா டிஆர்ஆர் மோட்டர்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்களாண்டா இல்லை, யூடியூபர் இல்லை, ஒரு சாதாரண ஆக்களும் வந்து உங்களை வந்து கேட்பினோம் உங்களோட இடத்துல ரைட் டிஆர்ஆர் மோட்டர்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்களாண்டா. நேற்று நீங்கள் தந்த ஃபோனை கொடுப்போம் அப்படின்றதுக்காக ஒரு இடத்துல போயிருந்தேன். ஒரு பிள்ளை கடையில் வேலை செய்கிற பிள்ளைய போய் கேட்க நான் டிக்டாக் மட்டும்தான் வச்சிருக்கிறேன், டிக்டாக்ல ஃபாலோ பண்ணியிருக்கிறேன், ஆனால் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணேன். வரைக்கும் பொஸ்ட்டை காட்டி கேட்டு போட்டு சொல்கிறேன். நாங்கள் ரோல் இருந்தது ஃபேஸ்புக்கும் ஜெனுவினாக செய்யணும், அதான் முக்கியம். அதை செய்ய இயலாமல் இருக்குது. சரி, அது கஷ்டம். எனக்கு கனவேர் செஞ்சுருக்கேன். எனக்கு வந்த ஒரே விஷயம்னா நாங்கள் எவ்வளோ வீடியோ செஞ்சோன்னா இந்த 3-4 போனால் எங்களை கொண்டே கொடுக்கலாம் இருக்கேன். உண்மையாக கொடுக்கலாம் இருக்கு. கஷ்டம். ஒன்று ப்ரோக்ராம் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதே நேரம் நான் வந்து உங்களுக்கு மலிவாத்தாரன்
அந்த என்ன இப்படி ஃபாலோ பண்ணுங்க தாரன்னு சொல்ல உடனே ஃபோன் அடிச்சு சொல்றாங்க காத்தி என்ன நானும் இப்படி பிரச்சனையில் இப்படி ஃபோன் பிரச்சனையில இருக்கிறேன் நான் வார மாதிரி வாரம் நீ தார மாதிரி அப்ப அப்படி செய்திட முடியாது. அப்படி செய்தால் உண்மையான உணர்வுகளையும் பார்க்க முடியாது. அதே மாதிரி அவர் வந்து சொல்லி தரைக்கே சொன்னேன் நான் கொடுத்துருக்குறேன் என்ன உங்களை நம்புறேன் நீங்க இதை சரியா செய்வீங்கன்னு சொல்லி அதை மீறி ஒரு ஆள் வச்சிருக்கிற நம்பிக்கை அதை மாதிரி செய்ய முடியலை. என்கிட்ட கேட்ட உறவுகளுக்கும் தெரியும் ஏராளமான உறவுகள் எங்களோட உறவினர் சார்ந்து வெளியே உள்ள ஆக்கள்ல இருந்து எல்லாருமே கேட்டது. அதாலேயே அதை கொடுக்காம இவ்வளவு காலம் அந்த இப்போ 1 மாதத்துக்கு மேலே இவர் ஃபோன் தந்து அதை அப்படியே வச்சிருக்கிறேன் காருக்கு முன்னால இந்த 3 ஃபோனும் கிடக்குது. நேற்று 2 இடத்துல போய் ரைவ் பண்ணி போட்டு 2 இடமும் இது செய்துட்டு இன்னொன்றா இதை கொடுக்குறது நிறைய கஷ்டம். நிறைய கஷ்டம். இப்போ நான் பட்டிக்குள்ள எல்லாம் கொடுத்துருக்கேன் ஃபோன் 2 ஃபோன் கொடுத்துருக்காது. அந்த மனுஷன் ஒரு நாள் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கு ஒரு ஃபோனை கொடுக்குறது எனக்கு அடிச்சார் அண்ணா. இப்போலாம் சரியான கஷ்டம் இந்த வேலையிலேருந்து உண்மையாக கொடுக்குறதுக்கு அந்த அதால தான் நான் வந்து யோசிச்சுட்டு ஆனால் கொடுப்பேன். திடீரெண்டு அது இப்போ நான் இப்போ வச்சிருக்கிறேன் யாழ்ப்பாணத்துக்கு கொடுத்துருவோம் மாட்டா இல்லை அது கிளிநொச்சிக்குள்ளேயே கொடுப்பேன். கிளிநொச்சியில் ஒரு கிராமப்புறங்களில் இறங்கி உண்மையிலேயே அந்த ஃபோன் வந்து தேவையுடைய ஒரு ஆளுக்கு போய் கிடைக்க ஒரு ஹை லெவலில் இருக்கிற ஆளை விட ஒரு நார்மலான ஒரு ஆளுக்கு போய் கிடைக்கணுமன்றது அப்போ நான் வந்து பார்த்தேன் பஜாருக்குள்ளே இருக்காமல் கிராமப்புறங்களில் இறங்கி எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படி பார்த்து தேவையான ஆல்மோஸ்ட் கனவேருக்கு ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறாங்க. கூடுதலாக இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் நீங்கள் மறக்காம டிஆர்ஆர் மோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஃபேஸ்புக் பக்கம் அதே மாதிரி டிக்டாக் பக்கம் இதில் இவைய பக்கம் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வைக்கிறதால என்னென்ன பைக் ஆஃபர்கள் என்னென்ன போகுது என்னென்ன இங்கே புதுசாக வந்து இறங்கி கொண்டிருக்குது இன்னும் அடுத்தது கொடுக்க இருக்குது அதையும் நீங்கள் உடனுடன் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். அதே மாதிரி இவர்களுடைய அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். வெஹிக்கிள் என்று சொன்னால் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹை லெவல் வெஹிக்கிள் தான். இது என்ன பேர் என்ன சிஹெச்ஆர் எங்களோட பிரபல பாடகர் வாகிசன் அவருக்கு கூட நான் தான் கொடுத்தேன். எடுத்து கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேப் பாடகர் அவற்றை அந்த சிஹெச்ஆர் கார் வந்து இங்கே தான் கொள்வனவு செய்திருந்தார். அப்புறம் ஒரு வீடியோ சைட்டுக்கு அப்புறம் கணக்கு சிஹெச்ஆர் நான் கொடுத்துருக்கேன் கொடுக்க இருக்கிறேன். வாயிசன் எடுத்திருந்தார். அப்போ நான் வந்து பார்த்தேன் நான் ஒரு வீடியோவில் வந்து பார்த்துட்டு அப்போ அதுக்கு பிறகுதான் ஒரு கதைச்சு கொண்டு போய்க்க வாயிசன் கூட தன்னிட்ட தான் அதை வேண்டி இருந்தது என்று சொல்லியிருந்தார். அது அப்புறம் வீடியோவிலையும் வந்து பார்த்துருந்தேன் ஒரு சிஹெச்ஆர் ஸ்டிக்கர் ஒர்க் எல்லாம் பண்ணி ஒரு வீடியோ வந்து ஸ்டைலாக போட்டிருந்தார் நல்லா இருந்திருந்தது. அப்படி எல்லாருமே இப்போ முதல் வந்து சிஹெச்ஆர் இந்த ஜஸ்ட்னா குறைவு இப்போ எல்லாரும் வந்து ஒரு ரீம் கார் ஆயிடுது சிஹெச்ஆர் கனவு காரா ஆயிடுது. இல்லை எனக்கும் இது உண்மையிலேயே நல்ல பிடிப்பு. அந்த கம்ஃபர்ட் ஆஃப் எவ்வளோதான் நீங்கள் எவ்வளோ தூரம் போயிட்டு வந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக உடம்பு குளைச்சல் இல்லை அதே மாதிரி கிரீப்பாக இருக்கும் ஓட்டத்துக்கு. அந்த பிடிமானம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தாலும் போட்ட இடத்துல நிற்கும் மேலே அந்த தன்மையில் அந்த அறக்கால தேவையான சில்வர் இருக்குது கோபி கலர்ஸ் ஒயிட் கலர் செலெக்ஷன் தேவையான இருக்குது சிஹெச்ஆரில். என்னென்ன கலர்ஸ் இருக்குது? கோபி இருக்குது சில்வர் இருக்குது அண்ட் சில்வரிலே பிளாக் டாப் இருக்குது சில்வரிலே பிளைன் சில்வர் இருக்குது ஒயிட் பிளாக் டாப் இது சில்வரில் பிளைன் அது அங்கே நிற்கிறதெல்லாம் பிளாக் டாப். இதை விட இல்லை தம்பி நான் அதுதான் ஹை லெவல் அதுதான் எடுப்பேன் இதுதான் எடுப்பேன் மினிஸ்ட்ரி லெவலில் எடுக்க போகிறோம்னாலும் அண்ணன் அதை கொண்டு தர்றதுக்கு தயாராக இருக்கிற இது மிக்ஸி எஸ்யூவி உண்டு. இது ஜப்பான் கார் தான் இது ஜப்பான் கார் தான். பட் இது வந்து ஹோண்டா சிவிக். இது வந்து கூட இளம்பொடிகள் விரும்பி எடுக்கிற கார் விஐபி என்ன அடிச்சிருக்குது இளம்பொடியல் கூட இளம்பொடியல் இதோட பெருமதி என்னென்ன 135 வேணும் 135. ஆனா இந்த மேல் பக்கத்தால் ஓபன் பண்ணி பார்க்கக்கூடியது தானே சன்ரூஃப் ரைட் 130. ஆனா நல்லா இருக்கா நான் உண்மையிலேயே எடுக்கலாம் போலதான் கிடக்கும். எவ்வளவு கைக்கு முதல் ஆரம்பத்துக்கு தேவை? ஒரு 38 40 ரூபா 40 ரூபா கைக்கு இருந்தா சொந்தமாக்கிடலாம். மாதம் அவ்வளோ கட்ட வேண்டி வரும். ஸ்பீட் ட்ரைவ் போட்டிங்களா இருந்தானா இப்போ ஸ்பீடாக இன்ட்ரெஸ்ட் போய் கொண்டிருக்குன்னா ஒரு லட்சத்துக்கு 1300 350 வரையும் போய் கொண்டிருக்குது. அது 1300 1350 நார்மலாக 98 லட்சம் போகிறோன்னு வைங்க 97 1300 சரி மாதம் 98 லட்சத்துக்கு ஸ்பீட் நீங்கள் போகிறீங்க 1300 1,27,000 வரும் மாதம் 1,27,000 ரூபா. இத்தனை வருஷத்துக்கு கட்ட வேண்டிய வருஷம் ஸ்பீட் ட்ரைவ் தானே ஸ்பீட்ல உங்களுக்கு 98 லட்சத்துக்கு முறைய வட்டியை மட்டும் தான் நீங்கள் பே பண்ண போறீங்க லீசிங் பண்ணி 98 லட்சத்துக்கு முறைய வட்டி தான் இப்போ இதில் நீங்கள் சொன்ன 1 லட்சத்துக்கு 1,300 வட்டி ஒரு மாதம். அதோட சேர்த்து நாங்கள் முதல்ல நீங்கள் என்ன சொன்னால் 5 லட்சம் 6 லட்சம் 10 லட்சமாக கட்டி ஒரு வருஷமா 2 வருஷத்துலேயே க்ளோஸ் பண்ணலாம். வெஹிக்கிள் எடுக்கிறதுல எது புத்திசாலித்தனம் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் ட்ரைவ் நல்லா என்ன பொறுத்த வரைக்கும் பொதுவாக சொல்ல போனால்
ஸ்பீட் ட்ராக் நல்ல நான் இந்த கஸ்டமர் கூட அட்வைஸாக நீங்கள் பர்சனல் அட்வைஸாக கொடுக்குறேன் அது லீசிங்கில் போடையில இப்போ நான் எந்த பார்வையில் வந்து சில வேளை இப்போ வட்டியை தானே நாங்கள் கட்டி கொண்டு இருக்கிறோம் எங்களோட முதல் கலிகையிலேயே ஏன் அதுக்குள்ளே போவானன்ற மாதிரி அது நான் உங்களுக்கு பர்சனலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் எனக்கு சொல்லிடா பர்சனலாக ரைட்டா தனிப்பட்ட அது அதில் உள்ள லாபத்தை வந்து அவர் சொல்கிறார் இதுதான் அவர் இவ்வளோ காலம் இந்த வாகன செயலுக்குள்ள எவ்வளவோ கம்பெனிகளோட டீல் பண்ணின இதை வச்சு அனுபவத்தை வச்சுக்கொண்டு பர்சனலாக வந்து சொல்லியிருக்கிறேன் 1:37 இது 35 1:35 உண்மையிலேயே எனக்கு மனதை கவர்ந்தது அந்த அதுக்குள்ள மகனையும் மகளையும் ஏற்றி விட்டுட்டு வெட்டி பாருங்கடான்னு சொல்லி போட்டு விட்டுட்டு போக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க நல்லா இருக்கும் எந்த ஒரு காரையுமே நான் எந்த வாழ்க்கையில வந்து ஏறி ஓடி பார்க்கறது இல்லை ஓடி பார்த்தா அதை எடுத்துருவணும் அப்படின்ற மாதிரி இல்லாட்டி நான் வச்சிருக்கிற டப்பா காரா மாதிரி இருக்கும் அது வரைக்கும் எனக்கு அது பெருசா தான் தெரியும் அப்ப அந்த மன உணர்வு அப்படியே இருந்துட்டு போகட்டும் அதை எடுக்கக்கூடிய தகுதி வரைக்குள்ள ஏறி ஓடி பார்ப்போம் அப்படின்றதுதான் எந்த பாலிசி இது என்ன மாதிரி இது நிசான் மேக்னெட் இது என்ன பிரைஸ்ல இருக்கு இது 1.8 டர்போ இதுல 3 டைப் இருக்கு கணவருக்கு தெரியாது இதுல 3 டைப் இருக்குது இது வந்து ஹை ஆப்ஷன் டர்போ ஆரஞ்சு பேக்கர் ஃபுல் உள்ள எல்லாமே ஆரஞ்சா இருக்கு லோக்கல்ல நிக்குதாக்குமா எஸ் ஓபன் பண்றேன் பாருங்க எங்க ஓபன் இருக்கு எல்லாமே பிராண்ட் நியூ தானே என்ன இதுல நிக்கிறது ஃபுல்லாவே பிராண்ட் 2025 ஜீரோ மைலேஜ் இந்த காப்பர்ல இருந்து கூட நாங்க ஓடி யாழ்ப்பாணம் கொண்டு வரல கிரேன்லாம் கொண்டு வர நீங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு வாகனம் இருந்தாலும் கிரேன்லாம் கொண்டு வந்து கொடுக்குறது அதுல இருந்து கூட ஓடுறது ஓகே அப்படி வந்து இங்க வந்து இறங்கி கொண்டு என்ன விலை கூடுதல் குறையுதுன்னு சொல்லி அந்த என்ன சொல்றது இன்போர்ட் எல்லாம் 2-3 வகை இருக்கு அது வந்து கணவருக்கு தெரியல என்னோட பர்சனல் அட்வைஸ் எடுத்த கணவர் இருக்கணும் அவைக்கு நல்ல தெளிவாயிட்டோம் அதை நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஒரு வீடியோ இல்ல அவர் வந்து இறக்குமதி செய்யறதுலயே சில போல கூடுதலா கட்டி கூடுதலா கொடுத்து கொண்டு வேண்டிய தேவை வரும் அப்படியா ஆக்சிஜன் ஷீட் ஒன்று ஆக்சிஜன் ஷீட் அந்த ஆக்சிஜன் ஷீட்ல வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த வண்டி வந்து ஜப்பான்ல அடிபட்ட வண்டியும் கொண்டு வந்து விற்கலாம் ஜப்பான்ல அடிபட்ட வண்டியையும் கொண்டு வந்து இங்கே வித்துருவாங்க விற்கலாம் அதுக்கு ஆக்சிஜன் ஷீட் உண்டு அந்த ஆக்சிஜன் ஷீட்டில் வந்து RS 4.5 சொல்லி கொஞ்சம் நம்பர்ஸ்கள் வரும் அந்த நம்பர்ஸ்கள் வந்து விஷயம் தெரிஞ்சாலும் மட்டும் தெரியும் ரைட் இதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் அந்நாட்டை வந்தீங்கன்னா நீங்க வந்து அவர் வந்து மறைமுகமா இது செய்யறது இல்லை டிஆர்ஆர் சொன்னா இங்க எல்லா யூடியூபர் சைட்டாலையும் இப்போ எல்லாரையும் விட கூடுதலா ஃபேமஸான ஒரு வெஹிக்கிள் சேல் வந்து இங்க நடக்குதுன்னு சொன்னா அவர் வந்து அப்படி முகங்காட்டி ஒருத்தன் ஏமாத்து வேலை செய்கிற ஆக்களால் அப்படி வந்து செய்ய முடியாது நியாயமான முறையில் ஒரு தொழிலை செய்தால் தான் நெஞ்ச நிமித்தி நாங்கள் வெளியே வந்து இதை செய்ய முடியும் அவருக்கு வந்து நடந்த செயல்களையும் வந்து சொல்லியிருப்பார் அப்படி உண்மையிலேயே நானும் அவரை வந்து கண்டதில் இருந்து அவரோட அறிமுகமானதுலேருந்து பார்த்தேன் நிறைய தொழில் அதிபர்களை வந்து சந்திச்சிருக்கிறேன் தங்களுடைய தேவைகளை மட்டுமே சொல்லிக்கணும் அடுத்தவங்களை வளர்த்து விடுறதுல அந்த இது இருக்காது ஆனால் அன்னையிட மனநிலையை வந்து பார்த்தேன் சும்மா இருக்க கதை விட்டு பார்த்துறேன் அண்ணா இதை செய்வோமா அதை செய்வோமான்னு ஓகே ஒன்றும் யோசிக்காத இதை விட ஒரு படி மேலே போய் இதெல்லாம் செய்து தரலாம்ன்ற அளவுக்கு சொல்லியிருந்தார் அந்த தன்மை எனக்கு பிடிச்சிருந்தது இங்கே அந்த காரை பார்க்காம விட்டோம் இது வந்து சுசுகி பிரான்ஸ்ன்னு சொல்றது இது ஜப்பான் 4A கேமரா எல்லாம் ஒரிஜினல் ஹார் ஆப்பிள் பிளே இருக்குது அடுத்தது ஹெட் அப் ஸ்கிரீன் எல்லாமே ஜப்பான் தானே சேட்டலைட் கேமரா இருக்குது இதுவும் இல்ல இது ஜப்பான் இல்லைன்னா வானம் ஜப்பான் வந்து இது மேனுஃபேக்சரிங் தான் இந்தியன் இல்ல சுசுக்கின்னு வந்துட்டாலே நாங்க ஜப்பான் தான் பார்ப்போம் ஜப்பான் பட் இப்போ நார்மலா அது சில பேருக்கு புரியுது இல்லை என்னன்னு சொன்னா இப்போ நார்மலானா இது ஜப்பான்ல வந்து ஒரு 1000 வாகனம் தான் இந்த மாசம் தயாரிக்க 1000 வாகனம் தான் ஜப்பான்ல இந்த மாசம் தயாரிக்கலாம் போது ஸ்பாட்ஸ் எல்லாம் அவன் அசம்பிள் வந்து அது 1000 வாகனம் தேவை அவனுக்கு தேவை வந்து 2000 வாகனம் தேவை வரும்போது இன்னும் ஒரு நாட்டை தானே இப்போ இவர் சொல்ற விஷயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் அவங்க உற்பத்தி செய்தவங்க அவங்க மேக் பண்ணக்கூடியது ஒரு 1000 தான் அங்கே மனித வேல்யூ இருக்குது அங்கே கம்பெனியில அந்த உற்பத்தி இது இருக்குன்னு சொன்னா அதை இலங்கையில கூட போட்டுட்டு அவன் பார்ட்ஸை போட்டு இலங்கையில ஒர்க்கர்ஸ் மனித வேலை இங்க கூடுதலா இருக்கு கஸ்டமரை விடையில தானே எனக்கு நாளைக்கு 2 கார் கொடுக்கணும்னா 2 கார் கொடுக்கணும் இல்ல 1 அன்னைக்கு விடையில 2 கொடுக்கணும்னா நான் ஏதோ ஒரு சைட்ல அந்த காரை கலெக்ட் உற்பத்தியில அது ஐபோனையும் வந்து கூடுதலா ஐபோன் வந்து பார்த்தா சைனாவில் மேக்கிங் வந்து சைனாவா இருக்குமா அதை உற்பத்தி அசம்பிள் வந்து செய்தது அப்படி மாறுபடும் அப்ப சில பேர் வந்து அதை அங்க இருந்து வர்ற காரன்னு சொல்லி நினைச்சு யோசிக்கிறேன் சாமான்கள் அது உற்பத்தி அவங்களோட தரம் வந்து அது வேற அதே மாதிரி அது ஹோண்டா என்பாக்ஸ் ஹோண்டா என்பாக்ஸ் இது எப்ப ரெஜிஸ்டர் ஆனது 2024 அன்ரெஜிஸ்டர்ட் என்ன ரெஜிஸ்டர் ஆகல
இது எங்கட வெகுனாருக்கு அடுத்த ஒரு அப்டேட் என்ன? இதெல்லாம் டோர்லாம் ஆட்டோமேட்டிக், நான் ரிமோட்லேயே ஓப்பன் ஆகும். இது என்ன விலையில நிக்குது? 98. 98. ஓகே, நல்ல ஸ்பேஸ் இருக்கு, வெகுனாரை விட ஸ்பேஸ். ஓ நல்லா இருக்கு. வெகுனாரை விட டோர் இதுவும் ஸ்பேஸ் எல்லாம் கூட இருக்குண்ணே. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக். ஓ இது ஓட்டோ டோர், உண்மையிலேயே பெஸ்ட்டாக இருக்குது. அதை விட அண்ணாட்ட நியாயமான விலையில் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இப்போ 10 வார அந்த 5ஆம் மாதம் 10ஆம் தேதி இந்த 15 நாளுக்குள்ளே நீங்கள் ஏதாவது வெஹிக்கிள்கள் பெற்றுக்கொள்ள நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த இதுக்குள்ளே பெற்றுட்டீங்கன்னு சொன்னால் அந்த குழுக்களை ஷூட் பண்ணுறதுக்கு நானும் வந்து வருவேன். அப்போ வந்து லைவாக முதல் ஏற்கனவே ஒன்று நகைக்கடையில் போட்ட மாதிரி அந்த 3 வெற்றியாளர் மாறு எங்கே வச்சு எப்படி குழுப்புறோம் அப்படின்றத வந்து நீங்கள் நேராக வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை காட்டுனீங்களா அந்த நம்பரை? நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதை காட்டிங்கன்னா இது தெரியும். நம்ம இந்த 3மே ஒர்க் என்னண்டா இந்த 3 இதில் இருக்கிற இதே முருக்கா கிட்ட இதில் போடுங்க. என்னன்னு சொன்னால் இப்போ அண்ணா வந்து மெயினாக வந்து சொல்கிறது, கோல் அடித்து மினக்கடாதீங்க, நான் இன்ன இடத்துலேருந்து இது சார்ந்து இந்த வாகனம் தொடர்பாக பார்க்க நினைக்கிறேன் இப்படி என்று சொல்லி உங்களோட விவரத்தை நீங்கள் போடுங்க. இன்றைக்கு கட்டால இந்த ஒரு அண்ணா மெசேஜ் பண்ணியிருந்தேன், வீடியோ மெசேஜ் பண்ண. நான் உங்களோட வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன்னா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க எனக்கு. அதான் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. மெசேஜ் போட்டு ரிப்ளை உடனே ரிப்ளை பண்ணேன். உடனே ரிப்ளை பண்ணேன். கட்டால் கஸ்டமர் வந்து வெசல் வந்து இப்போ கூட ஃபாரின் கஸ்டமரும் இப்போ அவை ஹோல் அடிச்சு தான் கேட்கல. அவையெல்லாம் கூட சொல்லிடலாம். வட்டிக்குள்ள வர ரிங்கோல அன்றைக்கு மாத்தலைக்கு ஒரு வெகனார் கொடுத்தனான். நம்பிக்கை வரையணும், நம்பிக்கை தான் சாமான் கொடுக்குறா. ஜூசிக்காரன் இருந்தாலும் சொல்லி தான் கொடுக்கணும். 3 மாதமோ 4 மாதமோ இது மிஸ் சொன்னால் கொண்டு வாங்க வண்டி. அந்த உத்தரவாதங்கள் எல்லாத்தையுமே வந்து பெற்றுக்கொள்ளலாம். நானும் வந்து ஈஸியில் எல்லாரையுமே வந்து இது செய்கிறதில்ல. இவரை வந்து கொஞ்ச நாள் அவதானித்து ஆள்ற இதுகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா உண்மையிலேயே சிறப்பான முறையில் சரியாக வந்து செய்து வந்திருக்கிறார். எங்களோட பரந்தஞ்சண்டியிலை இவர்களுடைய ஒரு நிலையம் ஒன்று இருக்குது. அதுக்கு இப்போ அந்த வாகனங்கள் நிறைய வருது. ப்ரொமோஷன் போட்டுருக்கோம்ல, அதனால் முழு வாகனம் இங்கே எடுத்துருக்கிறோம். மோட்டர் ஸ்டாக் அவுட் ஆஃப் ஸ்டாக். அதால் வந்து அவைக்கு வந்து 10ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நாங்கள் வாகனம் உங்களை பெற்றுக்கொள்ளும். இந்த ஒஃபரை முடிக்கும் வரைக்கும் இங்கேயே வந்து வாகனத்தை பெற்றுக்கொள்ளும். வாகனம் எடுக்க நீங்கள் யாழ்ப்பாணம் கொழும்பு போகிறீங்க, கிளிநொச்சியில இருந்து வர மாதிரி யாழ்ப்பாணத்துல இந்த கொழும்பு போறீங்க, இங்க இருந்து ஒரு 65 கிலோமீட்டர் இங்க வந்து இங்க நீங்க நேரடியா வந்து பெற்றுக்கொள்ளலாம். உண்மையிலேயே அங்க இருக்கு, அங்க கொழும்புல இருக்குது, இங்க எடுக்கிறது கணக்கு டிஃபரெண்ட். நாங்கள் எப்பயும் இங்க இருப்போம். இருந்தாலும் தங்களோட தமிழ்லேயே பேசி நீங்க பிசி தான் முடிச்சுக்கொள்ளு. லீஸ்கிஸ் எல்லாமே நீங்களே எல்லா பேங்குகள் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி எல்லா வேலை திட்டத்தையும் அன்னைட்ட வந்து இதுதான் எடுக்க போறோம், கைக்கு இவ்வளவு இருக்குது, நான் இப்படி ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னா அவர் உங்களோட கையில உள்ள பணத்துக்கு எந்த வெஹிக்கிள் உங்களுக்கு சரியா இருக்கும், எந்த சைட்ல நீங்க போடணும், மாத உலகம் எல்லா தொடர்புகளையும் சரியா வந்து தருவார். உங்களோட டாக்குமெண்ட் ஆவணங்கள் சரியா இருக்கிற பட்சத்துல வாகனத்தை இப்போ நீங்கள் காய்ச்சிங்களா ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு பர்சன் சிஹெச்ஆர் இந்த வாகனமும் நான் கொடுத்தவன் தான். அவர் அதை எடுத்து செட்டிஸோட 2 மோட்டர் சைக்கிள் வந்து எடுத்து அதோட புத்தகம் தான் இங்கே வந்து எடுத்துட்டு போகிறேன். உண்மையாவே 3 எலக்ட்ரிக் பைக் இப்போ கிட்டையில வேற சைட்டால வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரிக் பைக் கொடுத்துருந்தது. அங்கே பின்னுக்கு நிற்கிறது எல்லாமே செயலுக்குரியது தானே. கார்ஸ். ஓ இது என்ன மாடல்? இது ரேசிங் ஹோண்டா சிவிக். இது பேசிக் ஆப்ஷன். இது ஹோண்டா சிவிக். இது வந்து ஃபுல் ஆப்ஷன் சன்ரூஃப் மாடல். இது வந்து பேசிக் ஆப்ஷன். இது மேல திறக்காத பேசிக் ஆப்ஷன் குறைஞ்சது, ஆப்ஷன் குறைஞ்சது. ஆனா அந்த பின்னுக்கு ரேசிங் ஹோண்டா சிவிக் கொடுத்துருக்கான். இது என்னது காலத்துக்கும்? இது வந்து சும்மா உண்டு டாடா இந்தியன். இது ஒரு பொலிசுக்கு கொடுக்குற ஜீப்போ. முதல் பொலிசு ஓடி தெரிஞ்சவங்க, பொலிசு ஓடி தெரிஞ்சவங்க. ஓ என்ன பொலிசுக்கு கொடுக்குற அந்த ஒரு சாயல் அடிக்குது. போலீஸ் வெஹிக்கிள்கள் அந்த மற்ற வெஹிக்கிள் ஒன்று வச்சுக்கிறாங்களே என்ன போலீஸ். இது வந்து 12 சிறியனா ஃபர்ஸ்ட் ஓனர் 82ஆம் ஆண்டுலேருந்து இந்த வரைக்கும் ஒரே வரும். 82ஆம் ஆண்டுலேருந்து இந்த வரைக்கும் ஒரே ஓனர். கடைசியா என்ன இருந்தாலும் மனம் வந்தது வாங்கப்பட்ட படம் எனக்கு தான் இல்லை. என்ன இந்த ஃபர்ஸ்ட் ஓனர் 3-4 காரணம் கொடுக்க விருப்பம். இது எப்படி என்ன இது தனி இரும்பால உருவாக்கி இருப்பாங்க எப்படி? சரியா ஏசி எல்லாமே இல்லையா? ஏசி எல்லாமே இல்லை. சும்மா ஸ்ரீ நம்பர்ல நிக்குதா? ஸ்ரீ நம்பர்ல நிக்குது. அதே மாதிரி ரைட் இங்க வந்து பாருங்க. இது அக்ஸியோ. இது அக்ஸியோ. அந்த தூடு இது என்ன விலையில? இது 130 கூடுதலா இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் வெஹிக்கிள் என்னென்ன வெஹிக்கிள் என்னென்ன விலை வாசியில் இருக்கின்றதையும் தெரிஞ்சு கொள்ள விருப்பப்படுவோம். இது 62 லட்சம் கியா செரட்டோட் கொரியன் கார். 62 லட்சம் பாவிச்சது என்ன ஜூஸ் 2012 ரெஜிஸ்டர். சூப்பராக இருக்குது. இதுகள் எல்லாம் அந்த கூடுதலாக கம்ஃபர்டபுள் சீட்டும் இதுதான். எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. சுற்றி வந்து முழுமையாக வந்து காட்டி இருக்குது.
என்ன தேவை என்ன இது அதுக்கு மேலதிகமாக நீங்கள் வந்து இது செய்யலாம். அதோட விலைவாசிகள் சொல்லியிருந்தார், என்னென்ன இதுன்றதை சொல்லியிருந்தார். மெயினாக நம்பிக்கையான ஒரு தளத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். நியாயமான விலையில் 4 கை மாறி வந்து 4 கை மாறி வர்றதை விட நேரடியாக வெளியிலேருந்து இறங்கி எந்த கைக்கே வரணும் பொருள் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டீங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய டிஆர்ஆ மோட்டர்ஸ். கரண்ணையை தொடர்பு கொண்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அதை செய்து தருவார். எந்த ஒரு சிக்கலும் விட மாட்டார். விட்டா என்னட்ட சொல்லுங்க. மிச்சத்தை இன்னொன்று முக்கியமாக சொல்லணும்னா லொக்கேஷன் வந்து கூகுள் மேப்பில் போய் டிஆர்ஆ மோட்டர்ஸ்னு சேர்ச் பண்ணிங்கன்னா நேராக நான் அப்படி தான் வந்தேன். நான் கோல் அடிக்க அட்ரஸ் கேட்குறது சொன்னாங்க மாட்டார். டக்குன்னு அவருக்கு கால் பண்ணி கேட்ப மாட்டேன், இல்லை அவருக்கு கூகுளில் போட்டு பார்ப்ப மாட்டோம்னா டிரெக்டாக இடத்த வந்து காட்டிச்சுது. நேராக இங்கே வந்துட்டோம். உண்மையிலேயே வெஹிக்கிள் வேண்ட போகிற ஆளுக்கு கட்டாயம் அந்த லொக்கேஷன் போடுறதுக்கு தெரிஞ்சிருக்கும். போட்டு வருவாங்க. போட்டு நீங்கள் சுன்னாகம் தாண்டி அப்படி காங்கேசன் துறை போகிற ரோட்டில் சிக்னலை தாண்டி காங்கேசன் துறை போகிற ரோட்டில் வந்துட்டாலே என்ன கடலை கேகேஸ்வர் இந்த ஒழுங்கைக்கு என்ன கடவைப்புல வீதின்னு சொன்னால் அந்த வீதியில் அப்படி பார்க்க போட் தெரியும் டிஆர்ஆ மோட்டர்ஸ்ன்னு சொல்லி. நீங்கள் வேண்டணும்னா இங்கே வந்துட்டீங்கன்னா பார்த்து வேண்டலாம். பரந்தஞ்சந்திலையும் அவர்கள்ட்ட ஒரு கிளை இருக்குது. ஆனால் இப்போ இங்கே ஒரு சேல் ஒன்று போய் கொண்டு இருக்கிறபடியே நீங்கள் இங்கே நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்த பதிவில் வந்து சந்திப்போம். வேற என்னென்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. தேங்க்யூ வந்ததுக்கு. நன்றியா.